எட்டு சினிமாலைக்கு எந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு எபிசோடில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சாச்சனாக்கும் சௌந்தர்யாக்கும் இடையில் வந்து ஒரு பஞ்சாயத்து நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ சாச்சனா உள்ளே வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா மேலே ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க. வந்த உடனே எல்லார்ட்டையும் வந்து நல்லா பேசினவங்க அவங்கக்கிட்ட மட்டும் மேடம் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கொடுத்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. அப்போவே தெரிஞ்சிருச்சு ஓகே சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இப்போது வந்து நைட்டு வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ யாருக்காவது இப்போ எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா அது புரிஞ்சிச்சான்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸாக்டாக 10 வாட்டி கூட கேட்டு பார்த்தேன். அது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து புரியல. சாச்சனா ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க, ஏதோ தெரியாதாக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து முத்து, பவித்ரா எல்லாருமே எதுக்கடி கலாய்க்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லை அவள் வந்ததில் சௌந்தர்யா சொல்கிறாங்க, இல்லை அவள் வந்ததுலேருந்தே இதுதான் பண்ணிகிட்டு இருக்கா, நான் இப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா உடனே சாச்சனா இருந்துட்டு, இல்லைக்கா நீங்கள் தான் ரிசர்வ் மோடில் இருந்தீங்க, அதனால தான் வந்து நான் பேசாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்ன நாக்கெல்லாம் வெளியே வருது அந்த ஒரு விஷயம் சொல்லும் போதே வந்து அவங்க நாக்கை வெளியே வச்சுட்டு சொல்லியிருந்திருக்காங்க போல். சௌந்தர்யா இருந்துட்டு என்ன நாக்கெல்லாம் வெளியே வருது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா சுற்றி இருந்த அவங்கெல்லாம் வந்து பவித்ரா, தர்ஷகுப்தா அவ என்னமோ டைப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஏதோ இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க போல் சௌந்தர்யா மாதிரி. உடனே வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஓ என்ன மாதிரி இப்போ இருக்க ட்ரை பண்ணுறிய நீ அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அக்கா உங்களை மாதிரிலாம் வந்து யாருமே இருக்கவே முடியாது, நீங்கள் ரீப்ளேஸபிள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க, முட்டி போட்டுட்ருக்கவங்க கீழே விழுந்துடுறாங்க. அக்கா இங்கே பாருங்கள் உங்களை பார்த்து கீழே விழுந்துட்டேன், நீங்கள் வந்து காப்பாற்ற மாட்டிங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. அதுக்கு இருந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு, நான் விழுந்தாவே என்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, நானே தான் எந்திரிச்சிக்கணும், உன்னை எதுக்கு நான் காப்பாற்ற வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறமா இல்லைக்கா உனக்காக நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே சௌந்தர்யா வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போகிறாங்க. ஸோ என்னக்கா சர்க்காஸ்டிக்காக சிரிக்கிற அப்படின்னு சொல்லி, எனக்கு சர்க்காஸ்டிக்காக தான் சிரிக்க வருது, இதுக்கெல்லாம் நார்மலாலாம் என்னால் சிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சௌந்தர்யா உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போதே வந்து ஒரு மாதிரி திட்டிகிட்டே போகிறாங்க, ஓவராக தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா வந்து திட்டிகிட்டு போகிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எபிசோடில் கடைசியாக நடந்தது. ஸோ லைவில் எக்ஸாக்டாக என்ன தான் பஞ்சாயத்து அவங்க 2 பேருக்குள்ளே அப்படிங்கிறதே வந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.